பரிசுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எக்ஸாமா? அச்சோ, நான் மறந்தே போயிட்டேடா. சரி, நல்ல எக்ஸாம் எழுதிட்டு சீக்கிரமா ஒரு டாக்டர் ஆகி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம். சரியா? சம்பாதிச்சு கொடுங்க, அம்மா கிட்ட தான் கொடுக்கணும். சரிம்மா, சரியா? என்னடா சீக்கிரம் கிளம்பிட்ட? அப்பா இன்னைக்கு கடைசி பரிசுப்பா, அதுதான்ப்பா சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஓகே, நல்லா படிச்சிட்டியா? படிச்சிட்டேன்ப்பா. நல்லா படிச்சு நீ பெரிய இன்ஜினியர் ஆகி நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும். சரியா? சரிடா, நல்லா படிச்சு எழுதிட்டோம். சொல்லுடா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னடா என்னைக்கு எல்லாம் இன்னைக்கு காலையில எல்லாம் உழுவுற? அப்பா இது கடைசி பரிசை கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கப்பா. பார்த்துனா? அப்பா பணம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பா. செலவு. ஓ, திடீர்னு நல்லவனா மாறிட்டியோன்னு நினைச்சேன் காலையில எல்லாம் உழுவும். சரி சரி, இருடா. பார்த்து செலவு பண்ணடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம். என்னப்பா கட்டியா கொடுப்பீங்க பார்த்தா ஒத்தையா கொடுக்குறீங்க. இதை நான் எங்க பார்த்து செலவு பண்றதுன்னே தெரியலையே. சரிப்பா, போயிட்டேங்கப்பா. 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 எனக்கு தெரியல. இதுல நான் எங்கிட்ட போய் ஆன்சர் எழுதுறது? இன்னைக்கு என்னடா எக்ஸாமு? இன்னைக்கு என்னடா எக்ஸாம்? சயின்ஸ் தானடா? சயின்ஸா? தமிழ் எக்ஸாம்டா? தமிழ் எக்ஸாம் சொல்லவே இல்ல. Don't make noise. இதுக்கு முட்டு லைக் என்னப்பா சொல்றோம்? இது அடிஷனல் மாதிரி
டாடி எக்ஸாம் எழுதி 2 நாள் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு நம்ம பையனுக்கு ரிசல்ட் நம்ம பையன் பார்க்க போறோம். இன்னைக்கு வரப்போகுது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து எங்க கஷ்டத்துக்குலாம் ஒரு வழி கொடுக்கணும் ஆண்டவா. அப்பா அம்மா ரிசல்ட் பாத்துட்டேம்மா. ரிசல்ட் வந்துருச்சா? வந்துச்சுமா. பாத்துட்டியா? வந்துட்டேம்மா. பாத்துட்டியாடா? பாத்துட்டேம்மா. நான் 3 சப்ஜெக்ட்ல சென்டம்மா. 3 சப்ஜெக்ட்ல சென்டம்மா. டேய் ஸ்வீட் போடா. அப்படியே போட்டுடா. 3 சப்ஜெக்ட்ல சென்டம். என்னால அப்படியே நம்பவே முடியல. எனக்கு பெருமையா இருக்கு. என் பையன் 3 சப்ஜெக்ட்ல சென்டம். அப்பா 3 சப்ஜெக்ட்ல போச்சுப்பா. என்னடா போச்சு? என்னடா 3 சப்ஜெக்ட்ல போச்சுன்னு சொல்ற? ஃபெயில் ஆயிட்டமா. என் பையன் 3 சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கியிருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்வீட் எல்லாம் நான் வயிற நெக்லஸ் வாங்கி அழகா மாட்டிக்கிட்டு போதான்னு நினைச்சேன். அதையும் ஏமாத்திட்டேன். இங்க பாரு, நானே ஆடிட் கார்டு வாங்கி அதுல சொகுசா போகணும்னு கனவு பண்ணேன். அதையும் சொதப்பிட்டேன். இப்ப நீ வாங்கின ஒரு மார்க்கால எவ்வளோ பணம் வச்சிருக்க தெரியுமா? நாசம் பண்ணிட்டியடா. கனவெல்லாம் பாலா போச்சு. நீ வாங்கின மார்க்கால எனக்கு எவ்வளோ மன உளைச்சல். உங்க அப்பாவை நம்பினேன், அவரும் ஏமாத்திட்டாரு. பையன் படிச்சு நான் 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிட்டே சந்தோஷப்படுறேன். இதுவும் இவங்க எழுதி வைக்காம இப்போ ஃபீல் பண்றாங்க. எண்ணி 6 நாள்ல அம்பானி ஆகும். எப்படி ஆகுது? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவோமா? பிளான் நம்பர் 1, கலை நோட்டு அடிக்கிறது நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. அது வேண்டாம். சீட்டு போட்டு நடத்தலாம்னா நம்ம ஏமாந்து போவோம், அவன் நம்மகிட்ட ஏமாற மாட்டான். பம்பர் குழுக்கள் ஆஃபர்னு போடுவோம், கால் ஹேக் பண்ணுவோம். எந்த பம்பரக்க மாட்டே மாற்றானோ நம்மளே ஒரு நம்பரை தேடுவோம். போன் எங்க இருக்குது? என்ன நம்பர் போடலாம்? நம்மளே ஏதோ ஒரு நம்பரை போடுவோம். எந்த மாதாமணியை மாற்றானோ தெரியும். புது நம்பரா இருக்குங்களா? ஏங்க உங்க வீட்டுக்காரர் இல்லைங்களா? வெளியில் போயிட்டு இருந்து நீங்க என்ன விஷயமா சொல்லுவாங்க? நான் அண்ணாக்கு வெளியே பேசுறதுங்க.
மணி 10 நிமிஷத்துல போனோம் பணம் வந்துருங்க மணி. சரிங்க, நீங்க பணம் மட்டும் போடலீனாங்க எங்க வீட்டுக்காரங்க எங்க ஐயன் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. ஏன் மணி பயப்படுற? நான் இருக்கேன் மணி. என்ன நம்பிக்கை ஓட்டுவீங்க மட்டும் சொல்லு, உனக்கு நான் பணத்தை போடுறேன். என்னமோ உங்களை தாங்க மலையா நம்பி நம்பர் சொல்றேனுங்க. என்ன நம்பிக்கையில நீ எதுக்கும் கவலைப்படாத மணி. சரிங்க, இருங்க பார்த்துட்டு சொல்றேனுங்க. சீக்கிரம் பாரு மணி. பணம் வேணுமா வேண்டாமா? இருங்க பார்த்துட்டு தானுங்க சொல்ல முடியுங்க. சொன்னா அப்படி சொல்லு. எனக்கு நிறைய நம்பர் வந்துருக்குல்ல. கண்ணே, 4 நம்பர் வந்திருக்கு பாரு மணி. அந்த நம்பர் சொல்லு. எனக்கு 4 நம்பர் மட்டும் சொன்னா 10,000 கொடுத்துருவீங்களாங்க? அட குடுத்துறா மணி. 10 நிமிஷத்துல நீ சொல்லாம நீ லேட் ஆயிட்டு இருக்குது. இல்லைங்க, இன்னொரு 4 நம்பர் சேர்த்து சொன்னா ஒரு 20,000 மாதிரி தருவீங்க. சொல்லிக்கலாங்க. சொல்லுங்க ஏழுங்க சொல்லுங்க ஏழுங்க சொல்லுங்க. ஏழுங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அட அந்த 7 கோவா நான் கூட வேற 7 கோவா எடுத்துக்கிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஏழுங்க 7 நாலுங்க 4 3 ஒண்ணுங்க 1 ஏழுங்க பணம் போட்டுறீங்களாங்க? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துடுச்சு. சரி, பணம் வந்துச்சு பார்க்கலாங்களா? எனக்கு மெசேஜே வரல. அதான் வந்துருச்சுங்க. ஐயோ போச்சே போச்சே, உள்ள வரணும் சொல்லுங்க. போச்சே, எங்க வருது? எப்படி பதில் சொல்லுவாங்க? இப்படி என் பணம் நடுவுல போயிடுச்சுங்களேங்க. முதல் பிளானே எப்படியோ சக்சஸ் பண்ணி அந்த மாங்காய் மடையிட்ட வாங்கிட்டோம். இப்ப அடுத்த கால் பண்ணுவோம். திருப்பி அந்த போனை எங்க வச்சது தெரியலையே. போனை கொடுங்க. சரி, இப்ப 2வது ஆள் எவன் மாட்டுவான்னு பார்ப்போம். அவன் கிட்ட அடைய போடுவோம். நாமளே நம்ம போடுவோம். ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். நாங்க டமால் டுமில் பட்டாசுல இருந்து பேசுறோம். நாங்க டமால் டுமில் பட்டாசுல இருந்து பேசுறோமா. தீபாவளி முன்னிட்டு எங்க கடையில பட்டாசு வாங்கின 10 பேத்துக்கு பர்பர் முழுக்கல பரிசு கொடுக்குறோம் மேம். சரிங்க, அதுல முதல் பரிசு உங்களுக்கு பெரிய டிவி விழுந்திருக்கு மேம். எத்தனை இன்ச்சு டிவிங்க? 56 இன்ச்சு டிவி மேம். 56 இன்ச்சு டிவியா? ஆமா மேம். பட்டாசே வாங்கலையே, வேற யாருக்கோ வந்திருக்கு, நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரி, பேசி வாங்கிடுவோம். ஹலோ மேம், லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு டிவி வேணுமா வேண்டாமா? இருக்கேன் சார், இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, எப்ப வரணும், எங்க வரணும்? நீங்க எங்கேயும் வர தேவையில்லை மேம். அப்புறம் என்ன சார் பண்றது? மேம், உங்க அட்ரஸ், உங்க போனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வருங்க மேம். அந்த ஓடிபில உங்க அட்ரஸ், உங்க ஆதார் கார்டு நம்பர், உங்க போட்டோ, இது மட்டும் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க மேம். டிவி வந்துருக்காங்க. எண்ணி 10 நிமிஷத்துக்கு உங்க வீட்டு வாசல்ல நிக்குங்க 56 இன்ச்சு டிவி. சரிங்க, நான் உடனே பார்த்து அனுப்புறேன். உடனே பார்த்து அனுப்புங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என்னது இது? 10 நிமிஷம் ஆயும் மெசேஜே என்ன வரல. ஹலோ, நீங்கள் டயல் செய்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த வருடம் முயற்சிக்கவும். ஐயோ போச்சே. ஆசைப்பட்டேன், என் அக்கௌண்ட்ல இருந்த பணமெல்லாம் போச்சே போச்சே. எப்படியோ சின்ன மாடியாகிறதுக்கு வார்த்தையாச்சு 2 பேத்துட்டு ஆட்டையும் போட்டோம். ஆனா இதெல்லாம் நமக்கு பத்தாது. இன்னொருலாம் நம்ம யாரையோ செலக்ட் பண்ணுவோம். எந்த மகாலட்சுமி மாட்டுதோ மாட்டுட்டோம். கிடைக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் தானே. திருப்பி போன் பண்ணுவோம். புது நம்பரா இருக்கு. அட்டன் பண்ணி தான் பாப்போமே. ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். நாங்க சீனா துணி
2000 எங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டீங்கன்னா 50,000 மதிப்புடைய உங்களுக்கு பட்டு சரி உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணுவோம் மேம். அப்படிங்களா சார்? 2000 ரூபாய் போட்டா 50,000 அடிக்குள்ள புடவையா? சரி போட்டுதான் பாப்போமே. ஹலோ சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ணும்? மேம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க மேம். இந்த நம்பருக்கு ஜிபேல 2000 அனுப்புங்க மேம். அது மட்டும் போதுங்க மேம். ஓகேங்க சார். மேம் ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார். உங்க போனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அது மட்டும் போதும் எங்களுக்கு. ஓகேங்க சார். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சார் ஓடிபி நம்பர் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். 63637979. அழைத்தமைக்கு நன்றி மேம். ஓகே. நம்மள ஒரு வேலை செய்ய விடுறாங்களா? சும்மா நொய்யி இந்த போன்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா ஓபன் பண்ணி பாப்போமே. ஐயோ ஐயோ, பணமும் போச்சு. படுபாவி என்னென்னமோ பேசி என்ன பயக்கிட்டானே. எப்படியோ 3 பேர்கிட்ட ஓரளவுக்கு கறந்துட்டோம். இன்னும் ஒண்ணு பண்ணுவோம். பல்க அடிச்சு எஸ்கேப் ஆயிடுவோம். நம்பர் போடுவோம். எங்கேயோ பார்த்த நம்பராவே இருக்குது. சரி போட்டு பார்ப்போம். என்ன மழைய மாட்டானா மாட்டிட்டோம். ஹலோ ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. நாங்க மன்னாரி கம்பெனியிலிருந்து பேசுறோங்க. கம்பெனி பேரே ஒரு மாதிரி இருக்குதுல்ல. நாங்க இதை கொஞ்சம் நியூ ஸ்கீமா வச்சிருக்கோம். நாங்க புதுசா நேம் டிஃப்ரெண்டா வைக்கணும்னால நாங்க மன்னாரன் கம்பெனின்னு வச்சிருக்கோம் மேம். வித்தியாசமா என்ன பண்ணுவீங்க? இப்ப நாங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் மேம். நீங்க வெறும் 5,000 கட்டினா போதுங்க மேம். உங்க அக்கௌண்ட்டுக்கு 1 இயர்ல 5 lakhs கிரெடிட் ஆயிடுங்க மேம். அப்படிங்களா? ஆமாங்க மேம். ஆமாங்க சார். இது நம்ப முடியுங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏமாத்தி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நானு. சரி அப்படிலாம் இல்லைங்க சார். நாங்க புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கனால இது மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னால இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் சார். சரிங்க, உங்களை நம்பி ட்ரை பண்றேன். நான் என்ன பண்ணணுங்க? சார் நீங்க எதுவும் பண்ண வேணாங்க சார். எதுவும் பண்ண வேண்டாமா? போன வச்சுங்க. எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களே. எதுவுமே பண்ணாம 5 லட்சம் தரும்போது நான் எதுக்கு போன் பேசணும்? நம்மளே ஒரு ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ இப்படி மாட்டானே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் சார். அந்த ஓடிபி நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். சரிங்க, சொல்றேன். என்ன நேரம் வரும் சார்? ஓடிபி நம்பர் மட்டும் வரும் சார். சரிங்க, வச்சிடுறேங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். மெசேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் நியூஸ் படிக்கலாம். இன்னைக்கு நியூஸ் தலைப்புச் செய்தி. என்ன தலைப்புச் செய்தி? பலவிதமாக நூதன முறையில் மோசடி செய்யும் கும்பல் தமிழகத்தில் கிளம்பியுள்ளது. உஷார் மக்களே உஷார். எப்படியெல்லாம் கிளம்புவாங்கன்னா, உங்க செல்லுக்கு லிங்க் வரும், கிளிக் பண்ணுங்க, ஓடிபி நம்பர் வரும்னு சொல்லி உங்களை எல்லாம் டெக்னிக்கலா பேசி ஏமாத்துவாங்க. உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம நம்மளை யாருமே ஏமாத்திட முடியாதுல்ல. மெசேஜ் வந்துருச்சே, பார்த்தலாம். ஒரு எல்லாம் சொல்லி நான் நாசமா போயிட்டேனே. என் அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டானே படுவாரி. நான் என்ன பண்ண போறேன்? என் பையன் பிள்ளை கல்யாணத்துக்கு பணத்தை சேர்த்து வச்சனே, எல்லாம் முடிச்சுட்டானே. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நேரமா வந்துட்டாரு. அது இல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டாரு. என்னங்க என்னங்க என்னங்க, என்ன உடம்பெல்லாம் இவ்வளவு சிலு சிலுன்னு இருக்கு? இருங்க ஒரு நிமிஷம், நான் தண்ணி கொண்டு வரேன். என்னங்க என்னங்க, இந்த தண்ணியை குடிங்க. மயக்கத்துல உங்களுக்கு மூடி கூட கட்டு தெரியல. குடிங்க குடிங்க, மெதுவா 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 குடிங்க.
என்ன ஆச்சுங்க? பண்ண போன கிரௌண்ட்ல தண்ணி எதுன்னே எனக்கு தெரியல. நான் ரொம்ப வசனமா உட்காந்துருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஒரு படுபாவி எனக்கு போன் பண்ணி ஓடிபி நம்பர் சொல்லி 5 லட்சம் தரணும்னு சொன்னான்னு எல்லாம் சொல்லிட்டேன். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணமும் போச்சு. நம்ம பைபிளை எப்படி காப்பாத்த போறோம் நம்ம? ஐயோ, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணமும் போயிருச்சா? ஆமா. முதல்ல அந்த வண்டி சாவி எடு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அந்த படுபாவி நம்மள மாதிரி எத்தனை பேர்த்த நாட்டுல ஏமாத்திருப்போம். கவலைப்படாதீங்க, நம்ம யாரையும் ஏமாத்தி எல்லாம் சம்பாதிக்கல. நம்ம நேரடியா உழைச்ச பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருக்குல்ல, கண்டிப்பா நமக்கு நம்ம பணம் திரும்ப கிடைச்சிடும். வண்டி சாவி எடுத்துட்டு பத்திரமா போய் நான் ஒன்லைன் பண்ணிட்டு வரேன். யாரு நம்ம பணத்தை எடுத்துட்டா? என்னடா பாருங்கம்மா, இருடா, இவ்வளவு பணம்? ஆரே நாள சின்ன பிள்ளை வரையில பார்த்து வந்துட்டுங்கம்மா. என்னடா சம்பாரிச்சிட்டியா? உங்க அப்பா 1000 சம்பாரிச்சுட்டு இருக்காரு, இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியல. நீ எப்படி 6 நாள்ல சம்பாதிச்ச? இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காது. உனக்கு தேவை பணம் தானே, எப்படி வந்தா என்ன? நீ கொண்டு போய் உள்ள வைமா. உண்மையே சொல்லு, இந்த பணம் ஏது? நீ கொண்டு போய் உள்ள வைமா முதல் பணத்தை. உண்மையே சொல்லு, 6 நாள்ல எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச? நான் எப்படியோ சம்பாதிச்சு நான் ஏமா கத்துற? அப்பா எங்கம்மா? அதுவா, உங்க அப்பா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. எதுக்குமா? உனக்கு தெரியாதுல்ல, நம்ம அப்பாவுக்கு ஒரு கால் வந்ததா, அவரே என்ன பண்ணாரு, இந்த கால் அட்டன் பண்ணி பேசினாரு. உங்க ஓடிபி அனுப்புங்க, ஓடிபி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஓடிபி அனுப்புன உடனே, இவர் ஓடிபி அனுப்புன உடனே நம்ம அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை எல்லாத்தையும் மொத்தமா உருவிட்டாங்க. யாரோ ஒரு படுபாவி பாவம் மனுஷன் வந்து அப்படியே சாஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. சரி, இப்பதான் சரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. அப்பா எங்கம்மா போயிருக்காரு? போலீஸ் ஸ்டேஷனுக்குடா. அப்படியா? ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்ட போல இருக்கு. கடைசி நம்ம அப்பாவுக்கு ஏமாத்து நம்ம அப்பாவை தானா? ஐயோ, என்ன சொல்லணும் தெரியல. அம்மா அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருமா. அம்மா, நான் ஒரு முடிவு சொல்ல, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுமா சொல்லுவேன். என்ன உண்மை சொல்லு. அம்மா, இருக்கிற பிரச்சனையில நீ சும்மா உண்மையை சொல்றேன்னு சொல்லாதுடா. அம்மாம்மா கோவப்படாம, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. உண்மை சொல்லமா வேண்டாமாம்மா? சரி சொல்லி தொலை. அம்மா, எல்லா பணத்தையும் திருடுறது நான் தான்மா. எல்லா பணத்தையும் திருடுறியா? எப்படி திருடுற? உனக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி பணம் கிடந்தது? உனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்துனா? உனக்கு எப்படி இப்படி பணம் வந்தது? இந்த பணம் உனக்கு எப்படி இருந்தது? பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்க, ஆனா அது எப்படி வருதுன்னு சொல்லவே இல்லை. யாரும் பணம் சம்பாதிக்கணும்னா எந்த வழியில வேணும்னு சம்பாதிச்சிடலாமா? என்ன பண்ணட்டும்? எனக்கு நீங்க டாக்டர் ஆகுறீங்க, அவங்க இன்ஜினியர் ஆகுனாங்க. எனக்கு மட்டும் தெரியும், நான் கம்ப்யூட்டர் ஆக மாட்டேன்னு. நீ டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகணும் உனக்கு நாங்க சொன்ன அட்வைஸ் தான். அதுக்கு நீ குறுக்கு வழியில எப்படி வேணுமாலும் நீ பணம் சம்பாதிச்சிருவியா? அப்பா இப்ப எவ்வளவு மன வருத்தத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா தெரியுமா? அப்ப நான் பண்ணானெல்லாம் தப்புலாமா? அப்பா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம என்ன நடந்ததோ அந்த உண்மை எல்லாமே சொல்லி யார் யாருக்கெல்லாம் நீ பணத்தை வந்து ஹேக் பண்ண போட்டியோ அந்த பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் கொடுத்து போறோம். ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு பையனா இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான். தெரியுமா உங்களுக்கு? நீ பண்ண தப்புக்கு அதுதான் தெரியாம பண்ணிட்டேன். அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லுமா? பண்ண மாட்டேமா? அம்மா வேணாமா? வந்தே அவனுவா சொல்ல போறோம். ஆமா, சரி, ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம் வந்துடுறேம்மா. வாடினேன், வருவினேன், திரும்பினேன். என்ன மாதிரி யாரும் இந்த தப்பு பண்ணி மாட்டாதீங்க. அடுத்த கல்வி மீட் பண்ணலாம். பாய்.
தெரியுதா? நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் தான் உங்க நேரு மாமா. எல்லாம் இப்ப நாடகம் பார்த்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம படிக்கிறதே பணம் சம்பாதிக்காம மட்டுமல்ல, நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, பெற்றோர்கள் சொல்றபடி கேட்டு நடந்துக்கணும். சரியா? இதுதான் இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு நான் சொல்றது. அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழலினிது யாழினிது என்ப மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர். தென்றலை இசையாக்கி வெளிவிடும் புல்லாங்குழலின் இனிமையும் விரல்களின் தீண்டலால் நரம்புகள் நடமாடும் யாழின் இசையும் இனிமை அல்ல. சின்னஞ்சிறு குழந்தைகளின் மழலை மொழிதான் இனிமையான இசை என்கிற வள்ளுவன் வாக்குப்படி அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Children, how was the performance of teachers? Now I take this moment to tell you the theme of the drama. பெற்றோராகிய நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க உலக ஆள வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோமே தவிர, இல்ல பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைங்க எதுல சிறந்தவர்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறது கிடையாது. ஸோ நம்ம பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்க எதுல சிறந்தவங்க அப்படிங்கறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நாம நம் குழந்தைகளை ஒழுக்கமுள்ள நல்ல குடிமகனாக வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். அதுல பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள வளர்க்க கூடாது. பணமும் என்னது, வாழ்க்கையோட ஒரு அங்கம் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு புரிய வச்சு நம்மளால மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளை விட வேற யாரும் அவங்களுக்கு நல்லபடியா சொல்ல முடியாது. ஒரு கல்லை எப்படி சிற்பி அழகான சிலையா மாற்றுகிறாரோ, அதே போல குழந்தையின் வாழ்க்கையை ஒரு அற்புதமான சிலையாய் வடிவமைப்பது நம் ஒவ்வொருவரோட தலையாய கடமையாகும். குழந்தைகளே, பெற்றோர்கள் தான் நம் முதல் ஆசான். ஆகவே நீங்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு வருங்காலத்தில் உங்கள் திறமைகளை அறிந்து அதில் திறம்பட செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெற இந்த குழந்தைகள் தின நன்னாளில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். நன்றி. அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின